மன்னர்கள் காலத்துல நாட்டோட பாதுகாப்புக்காகவும் வர்த்தகத்திற்காகவும் பயன்பாட்டுல இருந்த இந்த போக்குவரத்து துறை இப்ப வரைக்கும் பயன்பாட்டுல தான் இருக்கு. அது கப்பல் போக்குவரத்து துறை தான். இந்த கப்பல் போக்குவரத்து துறைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பிடமாகவும் இருப்பது துறைமுகங்கள். இந்த துறைமுகங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். துறைமுகங்கள் கடல் வழியா நாடுகளை இணைக்கிறது மட்டும் இல்லாம சரக்கு பயணியர் போக்குவரத்தை எளிதாக்குது. சர்வதேச வர்த்தகம் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியையும் ஒரு நாட்டோட பாதுகாப்பையும் துறைமுகங்கள் தீர்மானிக்குது. இந்த துறைமுகங்கள் 2 வகையா இருக்கு. ஒன்னு இயற்கை துறைமுகம், இரண்டாவது செயற்கை துறைமுகம். இந்த இயற்கை துறைமுகம் நிலமும் நீரும் ஒன்றா இணையிற இடத்துல உருவாக்கப்படுது. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மும்பை துறைமுகம். இந்த இயற்கை துறைமுகங்கள் ராணுவம் அதுக்கப்புறம் பொருளாதார காரணங்களுக்காக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இந்த மும்பை துறைமுகம் 1873 உருவாக்கப்பட்ட இந்தியாவோட மிகப்பெரிய துறைமுகம். செயற்கை துறைமுகத்துக்கு எடுத்துக்காட்டு 1881 பிரேக் வாட்டர் வகையில கட்டப்பட்ட நம்ம சென்னை துறைமுகம். இந்தியாவுல 12 முக்கிய துறைமுகங்களும் 217 சிறிய துறைமுகங்களும் இருக்கு. உலகம் முழுக்க 4702 துறைமுகங்கள் 170 நாடுகள்ல அமைஞ்சிருக்கு. உலகத்துல இருக்கிற முக்கிய துறைமுகங்கள் சிலவற்றை பார்க்கலாம். சீனாவுல கிழக்கு கடற்கரையில அமைஞ்சிருக்கிற ஷாங்காய் துறைமுகம், சிங்கப்பூர்ல அமைஞ்சிருக்க சிங்கப்பூர் துறைமுகம், கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவில் அமைஞ்சிருக்க பூசன் துறைமுகம், ஐரோப்பாவுல நெதர்லாந்துல அமைஞ்சிருக்க ராட்டர்டாம் துறைமுகம், ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்துல அமைஞ்சிருக்க ஆன்வெர்ப் துறைமுகம். இந்த துறைமுகங்கள் எல்லாமே சர்வதேச வர்த்தகத்துல முக்கிய பங்கு வகிக்குது.